தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது தான் வழக்கு. இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு. இது எப்படிங்க சாதாரணமா இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 1971 அலகாபாத் தொகுதியில இந்திரா காந்தி தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. 1975 இந்திரா காந்திக்கு எதிராக ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிட்டது செல்லாதுன்னு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்குதான் இந்தியாவோட ஜனநாயகமே குதறப்பட்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறது அமலுக்கு வந்துச்சு. இல்லைன்னா அன்னைக்கே இந்திரா காந்தி ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனா இந்த ஜனநாயகத்தையே குதறி தின்னுட்டு எமர்ஜென்சி அமல்படுத்தினாங்க. அன்னைக்கு இந்திரா காந்திக்கு வந்த நிலை ஜனவரி மாசத்துல ஸ்டாலினுக்கு வரப்போகுது. ஏன்னா இதுல ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு நாங்க 3 நாள் எங்க தரப்பு வாதத்தை வைக்கணும் அப்படின்னு சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் DL நாயுடு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல பேசுறார். ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு. யார் யார் வக்கீலுங்கிறீங்க? முகுல் ரோஹத்கி, கபில் சிபில், சித்தார்த் லூத்ரா, ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வக்கீலுங்க மட்டும் 16 வக்கீல். இல்ல திமுகவில இருந்து NR இளங்கோ மாதிரி இந்த வில்சன், ரவீந்திரன் மாதிரியான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இதை இல்லாம 12 வக்கீலுக்கு மேல ஹையர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிங்கு 50 லட்சம் வாங்குறவங்க. பணக்கு பத்துங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு. அப்ப ஸ்டாலினுக்கு இதுல எவ்வளவு பயம் வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கலாம். பட் மூத்த வழக்கறிஞர் DL நாயுடு அப்படிங்கிறவரும் ஒரு பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறதால அவரு நீதிமன்றத்துல வாதத்தை ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சிருப்பார். இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 3 நாள் வாதம் கொடுக்குற அளவுக்கு இப்ப நேரம் இல்ல, பொங்கலுக்கு பிறகு வழக்கை பார்த்துக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை, நியூ இயர் விடுமுறை, பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வழக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 20 இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. ஜனவரி 20, 21, 22 3 நாள்ல மாலை, அதாவது மதிய உணவுக்கு பிறகு 2 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுங்க DL நாயுடு, அதாவது சைதை துரைசாமி தரப்புக்கு. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம், 3 நாளைக்கு 7.5 மணி நேரம் உங்க வாதத்தை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருச்சு. இதுலதான் தளபதிக்கு கட 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 கடன்னு தொட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த வழக்குல அவருக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அன்னைக்கே ஜெயிலுக்கு போய் ஆகணும். 2 ஆண்டு சிறை தண்டனை. ஆனா 3 வருஷத்துக்கு கீழே சிறை தண்டனை அப்படின்னா நீங்க அப்பீல் போயிடுவாங்க, அதனால ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதி. அதை நிறுத்தலாம், ஸ்டே பண்ணலாம். அப்பீலுக்கு போறதால இவங்க உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. அதனால அந்த சிறை தண்டனை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுரும். ஆனா கன்விக்ஷன் கொடுக்கப்பட்ட அந்த நொடியில இருந்து 10 வருஷம் ஸ்டாலின் தேர்தலில் நிற்க தடை. அதை மாத்தவே முடியாது. அப்படிங்கறதாலதான் இப்ப கடகடன்னு அது உள்ள உதயநிதியை எப்படியாவது முன்னு கொண்டாந்துடணும் அப்படின்னாங்க.